இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Therefore I say unto you, what things soever ye desire when ye pray, believe that ye receive them, and ye shall have them. Amen. உங்களோட சிந்தனைக்கு, இது நடந்தது எருசலேம் போகிற வழியில். முதல் நாள் என்ன ஆணுச்சுன்னா, ஏசப்பாவும் சீஷர்களும் நடந்து போகிறாங்க. அவங்க போகிற வழியில் ஒரு அத்தி மரம் கனி இல்லாமல் இருந்தது. உடனே ஏசப்பா அந்த அத்தி மரத்தை பார்த்து சொல்கிறாரு, இனி ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்துல கனி புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் அதே வழியில் நடந்து வராங்க. அப்போ சீஷர்கள் அந்த மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரம் வேரோட காய்ந்து போய் காணப்படுது. உடனே பேதுரு ஆச்சரியமாக சொல்கிறாரு, போதகரே, நீங்கள் சபித்த மரம் காய்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சமயத்தில் தான் ஏசப்பா இந்த பாடத்தை எடுக்கிறாரு. விசுவாசத்தோடு பேசுகிற வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒட்டுன்னு ஒரு சின்ன உவமை கதை பார்க்கலாமா? ஒரு பையன் அப்பா கிட்ட போய் 1000 ரூபாய் செக் வாங்குறான். உடனே வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட காமிக்கிறான். அம்மா உடனே கேட்குறாங்க, இது எப்படி வந்தது உனக்கு 1000 ரூபாய்? பேங்க்கில் எது வாங்கினியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அப்பா கிட்ட வாங்கினேன், ஆனால் அது எனக்கு கைக்கு கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறான். பேங்க்குக்கு போய் கேஷ் ஆனதுக்கப்புறம் தான் கைக்கு வந்தது. இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு கேட்குறப்ப ஏசப்பா செக்கின் வடிவில் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அதை நான் பெற்றுக்கொண்டேன், அது என் கைக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பணும். இதை கேட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையில் கூட இந்த வாக்குத்தத்தத்தில் 3 காரியங்கள் இருக்குது. முதல் காரியம், நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்கணும். முதலாவது, எனக்கு இது வேணும் அப்படின்னு. கேட்காம எதனா நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. 2வது காரியம், நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். இதில் கீ என்ன தெரியுமா? இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. ஏசப்பா நன்றி, நீங்கள் எனக்கு தருவீங்க, அது என் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். 3வது காரியம், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அதாவது அவரோட நேரத்தில் அது வெளிப்படும். நம்ம விசுவாசத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ எதனாலும் கேளு அப்படின்னு சொல்லப்படலை. அவரோட சித்தத்தின்படி, அவரோட நாம மகிமைப்படும்படியாக நம்ம அந்த காரியத்தை கேட்கணும். அன்பின் பரலோக பிதாவே, இன்று நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு கேட்கவும், அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கவும், எதையாவது நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதபடி உமது சித்தத்தின்படி உமது நாம மகிமைப்படும்படியாய் நாங்கள் கேட்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காணக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் இன்னும் அதிகமான வெற்றிகளை பெற கிருபை செய்யுங்க. ஆமேன்.